வணக்கம். வேந்தரின் உச்சி வேளை பகல் செய்திகளுக்காக சுகன்யா. ஆர்த்தி. முதலில் தலைப்புச் செய்திகள். மதுரவாயல் பறக்கும் சாலை திட்டம் செயல்படுத்தப்படும். தில்லியில் மத்திய அமைச்சர்களை சந்தித்த பின் முதல்வர் பழனிசாமி அறிவிப்பு. பதிமூன்றாவது நாளாக நெடுவாசலில் நீடிக்கும் போராட்டம். வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி மக்கள் எதிர்ப்பு. ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை மத்திய அரசு கைவிட வேண்டும். நெடுவாசலில் அரசியல் கட்சி தலைவர்கள் வலியுறுத்தல். நாடு முழுவதும் 10 லட்சம் வங்கி ஊழியர்கள் வேலைநிறுத்தம். வங்கி பணிகள் முடங்கியதால் வாடிக்கையாளர்கள் பாதிப்பு. சென்னை மதுரவாயல் பறக்கும் சாலை திட்டம் விரைவில் செயல்படுத்தப்படும் என முதல்வர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். 3 நாள் பயணமாக தில்லி சென்றுள்ள முதல்வர் பழனிசாமி பிரதமர் மோடியை நேற்று சந்தித்தார். அப்போது மத்திய அரசு உதவியுடன் தமிழகத்தில் செயல்படுத்தக்கூடிய திட்டங்களுக்கு நிதியுதவி, வறட்சி நிவாரணம், தமிழக மீனவர்கள் பிரச்சினை உள்ளிட்டவை தொடர்பான கோரிக்கை மனுவை அளித்தார். இதனையடுத்து மத்திய அமைச்சர் நிதின் கட்கரியை முதல்வர் பழனிசாமி இன்று சந்தித்தார். அப்போது தமிழக நெடுஞ்சாலை திட்டங்கள் தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டார். மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், தலைமைச் செயலர் கிரிஜா வைத்தியநாதன் ஆகியோரும் இந்த சந்திப்பின் போது உடனிருந்தனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய முதல்வர் பழனிசாமி, மத்திய அரசும் தமிழக அரசும் இணைந்து நெடுஞ்சாலை திட்டத்தை மேற்கொள்ளும் என கூறினார். இதனையடுத்து மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடுவை முதல்வர் பழனிசாமி சந்தித்தார். மத்திய அமைச்சர்கள் ரவிசங்கர் பிரசாத், பியூஷ் கோயல் ஆகியோரையும் முதல்வர் பழனிசாமி சந்திக்கிறார். தில்லி பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று மாலை முதல்வர் பழனிசாமி தமிழகம் திரும்புகிறார். புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் இயற்கை எரிவாயு எடுக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த பகுதி மக்கள் தங்களுடைய வீடுகளில் கருப்பு கொடியை ஏற்றினர். புதுக்கோட்டை மாவட்டம் வடக்காடு, நெடுவாசல், வானக்கன்காடு, கோட்டைக்காடு, கருக்காக்குறிச்சி ஆகிய இடங்களில் ONGC நிறுவனத்தின் மூலம் ஆழ்துளை கிணறுகள் அமைக்கப்பட்டு நிலத்தடியில் எரிபொருட்கள் தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இதனையடுத்து நெடுவாசல் உள்பட நாட்டின் 31 இடங்களில் ஹைட்ரோ கார்பன் என்னும் இயற்கை எரிவாயு எடுக்க கடந்த 15ஆம் தேதி மத்திய அரசு அனுமதி அளித்தது. எரிவாயு எடுப்பதால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படும் என்றும் இதிலிருந்து வெளியேறும் நச்சுப் பொருட்களால் காற்று, நிலம் மாசுபடும் என்பதால் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் எனவும் பல்வேறு தரப்பினர் தெரிவித்தனர். இதனை வலியுறுத்தி நெடுவாசலில் கிராம மக்கள் கடந்த 16ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். 13ஆவது நாளாக தொடரும் போராட்டத்தை அடுத்து வீடுகளில் இன்று கருப்பு கொடி ஏற்றி நெடுவாசல் பகுதி மக்கள் தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தி வருகின்றனர். நெருப்பு லைட்டானபடி எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. காற்று அதிகமாக வந்ததுனால அப்புறம் ஃபயர் ஓவர் எரிய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஊர் பொதுமக்கள்லாம் கூடி நெருப்பை அணைச்சிருக்கான். இது இந்த மாதிரி இருக்கிறதுனால இப்போ எந்த ஒரு பாதுகாப்புமே இல்லாமல் இருக்கிறதுனால எங்களுக்கு பயமாக தான் இருக்குது. தோட்டத்துக்கார பையங்கள் ஃபோன் பண்ணுறான், இந்த மாதிரி நெருப்பு பிடிச்சி எரிஞ்சிச்சுன்னு. அப்புறம் ஊர் பொதுமக்கள் அப்படியே பக்கத்தில் தண்ணி இருந்ததுனால இதை அணைச்சிட்டான். இதை அணைக்கலன்னா கதி என்ன ஆகுறது? எங்கள் விவசாய தோட்டம்லாம் எரிஞ்சிடும். இப்படியே போய்க்குந்தா கதி என்ன ஆகிரும்? விவசாயம் பாதிக்கப்பட்டு நாங்கள் விவசாயத்தை நம்பியே வாழ்றாளுங்க. விவசாயம் மூலம் நாங்களாம் ஒன்றும் பெரிய இது கிடையாது. விவசாயம் ஏதாவது ஆகி போச்சுன்னா வேறு வாழ்வதற்கு ஒரு வழியே கிடையாது. இதில் உடனே லாக் பண்ணுறதுக்கு சம்மந்தப்பட்டு எங்களுக்கு உடனே நடவடிக்கை எடுக்கணும். ஏகப்பட்ட தடவை பாதிக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட ONGC அதிகாரிகள்கிட்ட சொல்லிட்டான், அதை லாக் பண்ணுங்க, ஆயில் கேஸ் லீக் ஆகுது, எங்களுக்கு பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி ஃபயர் ஆகுதுன்னு சொன்னா இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இன்னைக்கு காலையில் 8-9 மணிக்கு தோட்டத்துக்காரர் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காவே ஃபயர் ஆயிடுச்சு. நான் கிராமத்தில் எல்லாரும் உடையாந்து எல்லாரும் சேர்ந்து அந்த ஃபயர் ஆஃப் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு இன்னைக்கு உடனே இனி அவங்க எடுக்கிறாங்களே எடுக்கல, அந்த ஆயில இருந்து வெளியில வராம லாக் பண்ணி கொடுங்க. 22 வருஷமா குழி மூடாமலே கிடக்குங்க. மூடாமே கிடந்து ஆடு மாடு இதெல்லாம் போய் விழுந்து சாகுது. இப்போ நெருப்பு பிடிச்சி எரியுது. அதெல்லாம் இது கட்டாயம் மூடணுங்க. மூடாட்டி எங்களுக்கு பிரச்சனை, ஒரு ஆபத்து. இதனிடையே நெடுவாசலில் நடைபெறும் போராட்டத்திற்கு மதிமுக பொதுச் செயலர் வைகோ ஆதரவு தெரிவித்தார். இதனையடுத்து செய்தியாளர்களுடன் பேசிய வைகோ, ஹைட்ரோ கார்பன் திட்டத்தால் விவசாயம் அழிந்து போகும் என்றும் கொடிய நோய்கள் தாக்கும் அபாயம் உள்ளதாகவும் தெரிவித்தார். நெடுவாசல் இயற்கை எரிவாயு எடுக்கும் திட்டத்தை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மீத்தேன் கேஸ், ஈத்தேன் கேஸ் எல்லாம் சேர்ந்த கூட்டு கலவைதான் ஹைட்ரோ கார்பன். இதை எடுப்பதனாலே லட்சக்கணக்கான கோடிகள் இந்தியாவுக்கு வருமானம் வரும். நாங்கள் அழிந்து போவோம்.
விவசாயம் அழிந்து போகும், சுற்றுச்சூழல் நாசமாகும். இதனைத் தொடர்ந்து மக்கள் நல கூட்டணி தலைவர்களான ஜி ராமகிருஷ்ணன், ரா முத்தரசன், திருமாவளவன் ஆகியோரும் நெடுவாசல் போராட்டக் குழுவினரை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்துள்ளனர். ஹைட்ரோ கார்பன் என்பது ஈத்தேன், மீத்தேன், எண்ணெய், எரிவாயு, பீட்டேன் சொல்லக்கூடிய அனைத்து வகையான அந்த எடுப்பதற்கான இந்த திட்டம் என்பது ஒட்டுமொத்தமாக இது பகுதி மக்களுடைய வாழ்வாதாரத்தை கடுமையாக பாதிக்கும். இதை மத்திய அரசாங்கம் உடனடியாக இந்த திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி மக்கள் கூட்டு இயக்கத்தின் சார்பாக இங்கே கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த பகுதி மக்களுடைய கருத்துக்களை கேட்காமல் தன்னிச்சையாக ஒரு எதேச்சகரமாக மத்திய பிஜேபி அரசு அதனுடைய நிதியமைச்சர் ஜேட்லி வாயிலாக இந்த சோதனைகளை மேற்கொள்வதற்கும் எரிவாயு எடுப்பதற்குமான ஒரு தனியார் நிறுவனத்திற்கு ஒப்புதல் அளித்திருப்பதை எங்களுடைய 3 கட்சிகளின் சார்பில் மிக வன்மையாக கண்டிக்கின்றோம். இயற்கை எரிவாயு எடுக்கிற திட்டங்கள் அனைத்தையும் மக்கள் நல கூட்டு இயக்கம் கடுமையாக எதிர்க்கிறது. இயற்கை வளங்களை அழிப்பதோடு எதிர்கால சந்ததிக்கு பெரும் பாதிப்பை உருவாக்கும். மக்களுக்கு இழைக்கப்படுகிற துரோகம், எதிர்கால சந்ததிக்கு இழைக்கப்படுகிற துரோகம். நாடு முழுவதும் இன்று நடைபெற்று வரும் வேலைநிறுத்த போராட்டத்தில் 10 லட்சத்திற்கும் அதிகமான வங்கி ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். இதனால் வங்கி பணிகள் முடங்கியதுடன் பண பரிமாற்றம் நடைபெறாததால் வாடிக்கையாளர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் வங்கி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இது பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் மாரியப்பன். நாடு முழுவதும் வங்கி ஊழியர்கள் இன்று பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் பாரத ஸ்டேட் வங்கி, இந்தியன் வங்கி, இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி, அரசு பொதுத்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை வங்கி ஊழியர்கள் உட்பட மொத்தம் 10 லட்சத்துக்கும் அதிகமான வங்கி ஊழியர்கள் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் பங்கு பெற்றுள்ளனர். தமிழகத்தில் மற்றும் சுமார் 85,000 வங்கி ஊழியர்கள் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் பங்கு பெற்றுள்ளனர். மேலும் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தின் முக்கிய அம்சங்கள் 130 லட்சம் கோடி இருக்கக்கூடிய வராக்கடனை வசூலிக்க நடவடிக்கை எடுக்காத வங்கி உயரதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், பொருளாதார சீர்திருத்தம் என்ற பெயரில் மத்திய அரசு வங்கித்துறையில் தனியார் மயமாக்கும் முயற்சியை கைவிட வேண்டும் மற்றும் நிரந்தர பணியிடங்களில் அவுட் சோர்சிங் மூலம் பணியை வழங்காமல் நிரந்தர பணியாளர்களை நியமிக்க வேண்டும், காலி பணியாளர்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. 110 லட்சம் கோடி பொதுமக்கள் சேமிப்பு வழங்கக்கூடிய வங்கிகளை மத்திய அரசாங்கம் தனியாருக்கு தாரை வார்க்கும் நிர்பந்தங்களை ஏற்படுத்தி வருகின்றார்கள். அதன் காரணமாக வங்கிகள் வியாபாரம் சுருக்கப்படும். இந்தியாவுடைய அடிப்படை வளர்ச்சிக்கு பொதுத்துறை வங்கிகள் தான் உதவ வேண்டும். ஆகவே இந்த கொள்கையை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்துகின்றோம். இந்த வேலைநிறுத்த போராட்டத்தால் 40 லட்சம் காசோலைகள் பரிவர்த்தனை தடைபட்டுள்ளது. வங்கி சேவை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மட்டும் 85,000க்கும் அதிகமான வங்கிகள் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் பங்கு பெற்றுள்ளதால் வங்கிகளின் சேவை முற்றிலும் முடங்கியுள்ளது. மேலும் மத்திய அரசு உடனடியாக வராக்கடனை வசூலிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், வங்கி ஊழியர்களின் ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகள் குறித்து நடவடிக்கை எடுக்காவிட்டால் வரும் காலங்களில் வேலைநிறுத்தம் தொடரும் எனவும் வங்கி ஊழியர் சங்கங்கள் தெரிவித்துள்ளன. வேந்தர் செய்திகளுக்காக வள்ளுவர் கோட்டத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் மனோவுடன் மாரியப்பன். தமிழக உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக திமுக மாவட்ட செயலர்கள் கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. திமுக செயல் தலைவரும் பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான மு.க. ஸ்டாலின் தலைமையில் சென்னை அறிவாலயத்தில் இந்த கூட்டம் நடைபெற்றது. கட்சியின் பொதுச் செயலர் அன்பழகன், முதன்மை செயலர் துரைமுருகன், துணை பொதுச் செயலாளர்கள் வி.பி. துரைசாமி, ஐ. பெரியசாமி, சுப்புலட்சுமி ஜெகதீசன் உள்ளிட்டோரும் மாவட்ட செயலர்களும் பங்கேற்றனர். நம்பிக்கை வாக்கெடுப்பு தொடர்பாக குடியரசுத் தலைவரிடமும் ஆளுநரிடமும் அளிக்கப்பட்டுள்ள மனு மீதான அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இது தவிர உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாகவும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. இதனிடையே திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் தலைமையில் நடிகர் ராதாரவி திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய ராதாரவி தனது குடும்பத்திற்கு மீண்டும் வந்தது போல உணர்கிறேன் என தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்தது என் குடும்பத்தோடு இருப்பதை போல் எனக்கு ஒரு நல்ல ஒரு எண்ணத்தை தருகிறது. நிச்சயமாக இந்த தேர்தலில் மட்டுமல்ல, எந்த தேர்தலிலும் எதிர்காலத்திலும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆளும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை.
ஆந்திர மாநிலம் கிருஷ்ணா மாவட்டம் ஸ்ரீகாகுளம் பகுதியில் மேம்பாலத்திலிருந்து ஆற்றுக்குள் பேருந்து கவிழ்ந்த விபத்தில் 9 பேர் பலியாகினர். 25 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஸ்ரீகாகுளம் பகுதியில் மேம்பாலத்தில் சென்று கொண்டிருந்த பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பாலத்திலிருந்து ஆற்றுக்குள் கவிழ்ந்தது. 2 மேம்பாலங்களுக்கு இடையே விழுந்து விபத்துக்குள்ளான பேருந்தில் பயணம் செய்த 9 பேர் பலியாகினர். 25 பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் சிலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. விபத்து நடந்த பகுதியில் மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. உயர்நீதிமன்ற கிளையில் நடிகர் தனுஷ் ஆஜர். அங்க அடையாளங்களை சரிபார்க்க உத்தரவு. விவரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. நடிகர் தனுஷின் அங்க அடையாளங்களை சரிபார்த்து இன்று மாலைக்குள் அறிக்கை தாக்கல் செய்யுமாறு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரை மாவட்டம் மேலூரை சேர்ந்த கதிரேசன் தம்பதியினர் நடிகர் தனுஷை தங்களது மகன் என உரிமை கோரி பராமரிப்பு தொகை வழங்க வேண்டுகோள் விடுத்தனர். இது தொடர்பாக மேலூர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததை அடுத்து தனுஷ் நேரில் ஆஜராக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதனை எதிர்த்து தனுஷ் சார்பில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதனை விசாரித்த நீதிபதிகள் அங்க அடையாளங்களை சரிபார்க்க நேரில் ஆஜராகுமாறு உத்தரவிட்டனர். அதனையடுத்து நேரில் ஆஜராகிய தனுஷின் அங்க அடையாளங்களை அரசு மருத்துவர் மூலம் சரிபார்த்து இன்று மாலைக்குள் அறிக்கை தாக்கல் செய்யுமாறு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். வழக்கின் அடுத்த விசாரணை வரும் வியாழக்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இன்னைக்கு நீதி அரசருடைய ஆணைக்கு இணங்க தனுஷ் அவர்கள் இன்னைக்கு நீதிமன்றத்துக்கு வந்தாங்க. வந்து தனி அறையில் வைத்து ஜுடிஷியல் அட்மின் 2 ரிசர்மே இருந்தாங்க. அரசு மருத்துவர் வந்தார். அந்த அங்க அடையாளங்கள் பரிசோதிக்கப்பட்டது. அந்த அங்க அடையாளங்கள் ரிப்போர்ட்டாக நீதிமன்றத்தை தான் கொடுப்பாங்க. மறு விசாரணைக்காக 2ஆம் தேதி 2:15 மணிக்கு மதியம் 2:15 மணிக்கு ஃபைனல் ஆர்குமெண்ட் அது வச்சிருக்கிறாங்க. அன்னைக்கு நல்ல தீர்ப்பு வரும். அதிமுக சட்ட விதிகளின்படியே கட்சியின் பொதுச் செயலராக சசிகலா நியமிக்கப்பட்டதாக தேர்தல் ஆணையத்துக்கு அளித்துள்ள விளக்கத்தில் துணை பொதுச் செயலர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலராக சசிகலா நியமிக்கப்பட்டது செல்லாது எனவும் அவரது நியமனத்தை ரத்து செய்ய வேண்டும் எனவும் கோரி முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் அணியினர் தேர்தல் ஆணையத்தில் கோரிக்கை வைத்திருந்தனர். அதனையடுத்து நியமனம் பற்றி விளக்கம் அளிக்குமாறு சசிகலாவுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. இந்த நிலையில் தேர்தல் ஆணையத்துக்கு இது தொடர்பாக விளக்கம் அளித்துள்ள துணை பொதுச் செயலர் டிடிவி தினகரன் கட்சி விதிகளின்படியே சசிகலா பொதுச் செயலராக நியமிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். நெடுவாசல் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கைவிடக் கோரி ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப் போவதாக தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் தெரிவித்துள்ளார். சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், நெடுவாசல் மக்களின் உணர்வுபூர்வமான போராட்டத்துக்கு மதிப்பளித்து ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். இதனை வலியுறுத்தி வரும் மார்ச் 3ஆம் தேதி ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப் போவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். இந்த திட்டம் உடனடியாக மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து கைவிடுகிறோம் என்கிற அறிவிப்பினை இந்திய அரசு வெளியிட வேண்டும் என்கிற கோரிக்கையினை வலியுறுத்தியும் வருகின்ற 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தமிழக ஆளுநர் மாளிகையின் முன்பு முற்றுகையிட்டு தன்னுடைய கண்டன போராட்டத்தை நடத்தும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் பகுதியில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தஞ்சை மன்னர் சரபோஜி கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்தை மத்திய அரசு முழுமையாக விலக்கிக் கொள்ளும் வரை போராட்டம் தொடரும் என அவர்கள் தெரிவித்தனர். மத்திய அரசாங்கம் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை முழுமையாக ரத்து செய்யவிட்டால் மாணவர்கள் போராட்டம் ஓயாது. ஜல்லிக்கட்டில் போராட்டம் தடையை நீக்க கோரி எப்படி மாணவர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு போராட்டம் நடத்தினோமோ அதே போல எங்களது போராட்டம் இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை முழுமையாக ரத்து செய்யும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்பதை பதிவு செய்கிறேன். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள வங்கி ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 320 வங்கி கிளைகளில் பணியாற்றும் 1500க்கும் அதிகமான ஊழியர்கள் போராட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். நாகர்கோவிலில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கி முன்பு திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். வங்கி ஊழியர்களின் போராட்டம் காரணமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் 200 கோடி ரூபாய் வர்த்தகம் பாதிக்கும் நிலைமை ஏற்பட்டுள்ளது.
அரசாங்கமானது இன்றைக்கு தொழிற்சங்கங்களுடைய உரிமைகளை பறிக்கின்ற வகையிலே, தொழிற்சங்கத்தினுடைய சட்ட திருத்தங்களை திருத்துகின்ற வகையிலே போக்குகளை கையாண்டு கொண்டிருக்கின்றார்கள். அதை எதிர்த்து நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த மாவட்டத்திலே பொறுத்தவரையிலே 1800 ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் முழுமையாக இந்த போராட்டத்திலே தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். கோயம்புத்தூரில் அகில இந்திய வங்கி ஊழியர்கள் சங்கம் சார்பில் வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றது. இதன் காரணமாக 10 கோடி ரூபாய் மதிப்பிலான பண பரிமாற்றமும் 15 கோடி ரூபாய் மதிப்பிலான காசோலை பரிமாற்றமும் பாதிக்கப்பட்டுள்ளது. வங்கிகளில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப கோரியும், வங்கிகளில் பெருகி வரும் வாராக்கணங்களை வசூலிக்க கோரியும், தொழிலாளர் நல சட்டங்களில் திருத்தங்களை செய்தும் இந்த அரசாங்கத்தை கண்டித்தும், அதே நேரத்தில் 5 நாள் வேலை என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்பதையும் வலியுறுத்தியும் 10 லட்சம் வங்கி ஊழியர் அதிகாரிகள் இந்த வேலைநிறுத்தத்தில் இறங்கியுள்ளோம். புதுச்சேரி கோரிமேடு காவலர் பயிற்சி பள்ளியில் 21வது பயிற்சி நிறைவு விழாவையொட்டி காவலர்கள் நிகழ்த்திய சாகச நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. புதுச்சேரி கோரிமேடு காவலர் பயிற்சி பள்ளியில் காவல்துறைக்கு புதிதாக தேர்வு செய்யப்படும் காவலர்களுக்கு ஓராண்டு பயிற்சி அளிக்கப்பட்டு பணி அமர்த்தப்படுவது வழக்கம். இதன்படி 98 பெண் காவலர்கள் உள்ளிட்ட 130 பேருக்கு பயிற்சி நிறைவு விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்ற மத்திய உள்துறை இணையமைச்சர் ஹன்சன் ராஜ் காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து காவலர்கள் நிகழ்த்திய தற்காப்பு கலை, நடனம், இருசக்கர வாகன சாகசம் உள்ளிட்டவை பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தனர். நிகழ்ச்சியில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி, முதல்வர் நாராயணசாமி உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். செங்கல்பட்டு அருகே பன்றி காய்ச்சலுக்கு விவசாயி ஒருவர் பலியானார். அந்த பகுதியில் மருத்துவ முகாம் அமைக்க மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டை அடுத்த வேண்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த விவசாயி வீரமுத்து கடந்த சில நாட்களாக காய்ச்சலால் அவதிப்பட்டு வந்தார். சிங்கப்பெருமாள் கோவிலில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு பன்றி காய்ச்சல் அறிகுறி இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து வீரமுத்து சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். எனினும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். அரசு சார்பில் மருத்துவ முகாம் அமைத்து அச்சத்தை போக்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பவானி அருள்மிகு செல்லியாண்டி அம்மன் கோவில் மாசி மாத பொங்கல் விழாவையொட்டி மூலவருக்கு பக்தர்கள் நேரடியாக சென்று புனித நீரூற்றி வழிபாடு செய்தனர். ஈரோடு மாவட்டம் பவானி அருள்மிகு செல்லியாண்டி அம்மன் மாரியம்மன் கோவில் மாசி மாத பொங்கல் விழா கடந்த 14ஆம் தேதி பூச்சாட்டுதலுடன் தொடங்கியது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான கருவறையில் உள்ள மூலவருக்கு பக்தர்கள் நேரடியாக சென்று பால் மற்றும் மஞ்சள் நீரால் அபிஷேகம் செய்வது வழக்கம். இதன்படி நேற்று நள்ளிரவு தொடங்கிய அபிஷேகம் இன்று பகல் 12 மணி வரை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு புனித நீர் ஊற்றி வழிபாடு செய்தனர். குழந்தைங்களுக்கு அம்மா போட்டிருந்த போது வேண்டிட்டு தண்ணி ஊற்றிருக்கிறேன். நல்லா இருக்குது. சேத்து வேஷம் போடுறது, தண்ணி ஊற்றுறதுங்கிறது இந்த ஊரில் மட்டும் நல்லா ஸ்பெஷலுங்கிறதுனால நாங்கள் இதை தவறாமல் செஞ்சுட்டு வரோம். வேறு எந்த ஊர்லேயும் ஊற்றுறதில்ல. இங்கே மட்டும்தான் சமயபுரம் மாரியம்மன், காளியம்மன், செல்லியாண்டியம்மன் எல்லா கோயிலுக்கும் அலோவ் பண்ணுறாங்க. ஒவ்வொரு வருஷமும் மாசி திருவிழா பார்த்திங்கன்னா இது ரொம்ப விசேஷம். இந்த தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா எங்கள் செல்லியாண்டம்மன் கோவிலில் மட்டும்தான் வந்து கற்பகரத்துக்குள்ளே நம்மளோட பக்தர்கள் கையால் வந்து பாலவும் தண்ணீர் அபிஷேகம் பண்ணுறதுக்கு அனுமதிக்கிறாங்க. எந்த விதமான வேண்டுதல்கள், ஒரு வேலைவாய்ப்போ, ஒரு கல்வியோ, ஒரு குழந்தை பாக்கியமோ, ஒரு திருமணமோ, வியாபார தடங்கள், எல்லா தடங்களும் இங்கே நிவர்த்தி ஆகிடும். இந்தியாவின் ஜித்துராய் வெண்கலம் வென்றார். துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவுக்கு 3 பதக்கம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் குடியிருப்பு பகுதியில் விபத்துக்குள்ளான விமானம் வீடு ஒன்றின் மீது மோதியதில் ஒருவர் காயமடைந்தார். 4 பேரை காணவில்லை.
கலிபோர்னியாவின் ரிவர்சைட் பகுதியில் உள்ள விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட சிறிய ரக விமானம் ஒன்று விமான நிலையம் அருகே உள்ள குடியிருப்பு பகுதிக்குள் விழுந்து விபத்துக்குள்ளானது. வீடு ஒன்றின் மீது விமானம் விழுந்ததை அடுத்து அப்பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டது. அதனை அடுத்து தீயணைப்பு வாகனங்களில் வந்த வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். பெரும் புகைமூட்டம் கிளம்பி உள்ள நிலையில் காயமடைந்த ஒருவர் மீட்கப்பட்டு சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டார். வீட்டில் இருந்தோர் உட்பட மேலும் 4 காணவில்லை. அவர்களை தேடும் பணி முனைப்புடன் நடைபெற்று வருகிறது. இந்திய கிரிக்கெட் அணித்தலைவர் விராட் கோலி மிக சிறந்த சாதனையாளர் என்று பிரபல கிரிக்கெட் வீரர் பிரைன் லாரா பாராட்டு தெரிவித்துள்ளார். இந்திய கிரிக்கெட் சாதனையாளர் சச்சின் டெண்டுல்கரை போன்றே கோலியும் சிறப்பான சாதனைகளை படைத்து வருவதாக பிரைன் லாரா தெரிவித்துள்ளார். அணித்தலைவர் பொறுப்பில் ஏற்படும் அழுத்தங்களை அவர் சிறப்பாக கையாள்வதாக குறிப்பிட்டுள்ள லாரா, அனைத்து வகை கிரிக்கெட் போட்டிகளிலும் கோலியின் செயல்பாடு சிறந்து விளங்குவதாக தெரிவித்துள்ளார். குறிப்பாக 20 ஓவர் கிரிக்கெட் போட்டிகளில் விராட் கோலியின் திறன் சிறப்பாக வெளிப்பட்டு வருவதாகவும் லாரா குறிப்பிட்டுள்ளார். உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்திய வீரர் ஜித்து ராய் வெண்கலப் பதக்கம் வென்றதை அடுத்து இந்தியா பெற்றுள்ள பதக்கங்களின் எண்ணிக்கை 3ஆக அதிகரித்தது. உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டிகள் தில்லியில் நடைபெற்று வருகின்றன. இதில் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் கலப்பு இரட்டையர் போட்டியில் இந்தியாவின் ஜித்து ராய், ஹீனா சித்து ஆகியோர் தங்கப்பதக்கம் வென்றனர். அதனையடுத்து இந்திய வீரர் அன்குர் மிட்டல் ஆடவருக்கான டபுள் டிராப் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இதனிடையே இன்று நடைபெற்ற போட்டியில் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்திய வீரர் ஜித்து ராய் வெண்கலப் பதக்கம் வென்றார். இந்த போட்டிகளில் இந்தியா இதுவரை 1 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலம் என 3 பதக்கங்களை வென்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மதுரவாயல் பறக்கும் சாலை திட்டம் செயல்படுத்தப்படும். டெல்லியில் மத்திய அமைச்சர்களை சந்தித்த பின் முதல்வர் பழனிசாமி அறிவிப்பு. பதிமூன்றாவது நாளாக நெடுவாசலில் நீடிக்கும் போராட்டம். வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி மக்கள் எதிர்ப்பு. ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை மத்திய அரசு கைவிட வேண்டும். நெடுவாசலில் அரசியல் கட்சி தலைவர்கள் வலியுறுத்தல். நாடு முழுவதும் 10 லட்சம் வங்கி ஊழியர்கள் வேலைநிறுத்தம். வங்கி பணிகள் முடங்கியதால் வாடிக்கையாளர்கள் பாதிப்பு. இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 5:30 மணிக்கு வேந்தரின் அந்திமாலை தொடர் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.